தலையை வந்து தரிசனம் பண்ணால் போதும். அவர் வந்து 6 அடிக்க தேவையில்ல, 4 அடிக்க தேவையில்ல. எங்கள் தலை வெளில கிரவுண்டில் வந்து கையை காமிச்சா போதும், தலை அப்படின்னு கட்டி ஒரு விசில் அச்சா போதும். Definitely Chennai Super King win and Thala entry is मतलब शोर की जो बारिश होगी ना, come on धोनी भाई आज चक देंगे फटे. ரொம்ப சரியலா இருக்கு மொமெண்டே. 3 இயர்ஸா கண்டினியூஸா ட்ரை பண்ணி இந்த தடவை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. விசில் போடு! Sachin fans from birth, Mumbai fans till death. அவ்வளவுதான். தோனியை பார்க்கறதுக்காக 16,000 எவ்வளோ வேணால் செலவு பண்ணி வருவோம். ஐபிஎல் மேட்ச் வந்தாலே போதும், சென்னை சும்மா கலகலன்னு ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாகவே சேப்பாக்கம் ஸ்டேடியம் சுற்றி டிக்கெட் விற்கிறதா இருந்தாலும் சரி, சென்னை ஆதரித்து வர எல்லா மக்களாக இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மஞ்சள் கலரில் ஃபுல்லாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் மும்பை சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் பார்க்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தோம் இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி மேட்ச் எப்படி போகும், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்காங்க டோனியை பார்க்க அப்படின்றத இவங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தடவை தோனி விளையாட மாட்டாருன்னு எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு தான் விளையாடுறாருன்னு சொல்லிட்டாங்க. தோனியோட கடைசி மேட்ச்ன்றாங்க. இல்ல ப்ரோ, அத 2035 வரைக்கும் சொல்லிருக்காங்க. காலையில கூட ட்வீட் வந்துச்சு. தோனியோட லாஸ்ட் சீசன் அதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. we should not miss this chance at all. Not even a single citizen of this CSK fans should not miss this match. தோனி வந்து இப்போ சொல்லியிருந்தார், நான் வீட் சார்ஜ்லேயே உட்காந்தாலும் என்ன இந்த கிரிக்கெட் எட்டுன்னு வந்து விளையாட வச்சிருங்க சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும். கண்டிப்பாக பண்ணுவார் நம்மளுக்காக. எங்களுக்கு வந்து தலையை வந்து தரிசனம் பண்ணால் போதும். அவர் வந்து 6 அடிக்க தேவையில்ல, 4 அடிக்க தேவையில்ல. நாங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து சபரிமலைக்கு மாலை போட்ட மாதிரி எங்கள் தலை டோனிக்குன்னு ஒரு மாலையை போட்டு இப்போ எங்கள் தலை டோனியை பார்க்க வந்துட்டு இருக்கிறோம். எங்கள் தலை வெளில கிரவுண்டில் வந்து கையை காமிச்சா போதும், தலை அப்படின்னு கட்டி ஒரு விசில் அச்சா போதும். எங்களுக்கு அதுவே வந்து மனசு ரொம்ப போய் திருப்தியாக ஆகிட்டு அந்த மாலையை கைட்டு வச்சு தலைக்கு ஒரு வீட்டில் போய் ஒரு கருப்பணம் காட்டினாரா எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நாங்கள் கம்மிங் ஃப்ரம் விழுப்புரம் ஒன்லி டு வாட்சிங் திஸ். டோனிக்கு மெயின் ஃபேன். கண்டிப்பாக விளையாடுவார். 50 வயசு வரைக்கும் Dhoni is captain CSK. I came from Hyderabad just to see Dhoni. All alone I came because the tickets is high demand. One ticket only I got. So alone I came from all the way to Hyderabad to watch just Dhoni. Expectations, I just want to see him. If he comes and plays, if he hits a 6 or 4 or winning shot, then it will be added added joy to me. But I just want to see him. I just want to experience the Chepak experience. When we when that Thala comes, all the way the fans they shout no Thala Thala. I just want to shout like that. That was my dream. So today I came to fulfill my dream. Yeah. I love the culture of CSK and particularly Dhoni. I followed Dhoni from many years. And CSK has become my family. That fact. CSK's team is like a family I treat. So to support my team, my family, I came from Hyderabad. Yeah. Today is a big game and Mumbai Indians definitely Chennai Super King win and Thala entry is मतलब शोर की जो बारिश होगी ना, come on धोनी भाई आज चक देंगे फटे. கள்ளக்குறிச்சியிலேருந்து 10,000 செலவு பண்ணி ஒரு டிக்கெட்டுக்கு வந்திருக்கீங்க. கள்ளக்குறிச்சியில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கல்லூரா நீங்கள்? கள்ளக்குறிச்சி கடலூர் தான் சொன்னோம். சரி, ஓகே. கல்லூர்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமாம் சார். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கீங்க டோனியோட விளையாட்டு? சார் தோனி விளையாடுறாரோ விளையாட அவரை பார்க்கலாம் வந்திருக்கோம். அவர் எதுவும் அங்கே விளையாட வேணாம், எதுவும் பண்ண வேணாம், சும்மா வந்து கிராஸ் பண்ணிட்டு கையை காட்டு போனால் போதும். எங்கள் தளபதிக்கு அடுத்து இந்த தலை தோனி. டிக்கெட் ரேட் வரும். டிக்கெட் எவ்வளோக்கு வாங்குனீங்க, எங்கே வாங்குனீங்க? சொல்லலாமா? ஜிப் ப்ரோ. ஆனா பிளாக்ல தான் வாங்குனோம் ப்ரோ. எவ்வளோ? ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணிப்பீங்க? சே அவ்வளோலாம் இல்லை. அளவா ஒரு 30,000 ஒரு 40,000 ரூபாய். சரி ப்ரோ சொல்றேன், 4,000 வாங்கிட்டோம். பரவாயில்ல, கம்மியாக தான் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். அதனால தான் சொல்லாமா வேணாமான்னு கேட்டேன். நீங்கள் ஹைதராபாத்லேருந்து இங்கே வரீங்க. டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு? Ticket I booked online only. 1,700 ticket. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும் சார்.
இப்போ ஒரு டிக்கெட் கேட்டால் 10,000 ரூபா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மீடியா டிக்கெட் கிடச்சிது 3,500 டிக்கெட். ஐ காட் இட் ஃபார் 6,000. டிக்கெட் ஆன்லைனில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். ஓகே. சரி, அப்போ ரெண்டு பேரும் ஆன்லைனில் ரெண்டு பேரும் ஆன்லைன்லேயே கிடச்சி. டிக்கெட் இப்போ நிறைய டிக்கெட் 11,000 12,000 அப்படின்ற மாதிரி போகுது. ஆமாம் ப்ரோ, நிறைய கேள்வி பார்க்குறேன். அதில் இருக்குது. உண்மையாலே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். கம்மியாக வாங்கி ஜாஸ்தியாக விற்று அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா டிக்கெட் சம்மந்தமாக ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, சேஃபாக வாங்க. ஆன்லைனில் வந்து க்யூவில் வெயிட் பண்ணி அந்த மாதிரி வாங்க. எங்கேயும் யார்ட்டையும் தெரியாதவங்கள்ட்டலாம் போய் ஏமாந்து அப்படிலாம் வாங்காதீங்க. டிக்கெட் வாங்குனீங்களா? டிக்கெட் எப்படி வாங்குனீங்க? டிக்கெட் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? டிக்கெட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இவர் வந்து தலைனா எங்கள் தளபதி வந்து கொஞ்சம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் ரெடி பண்ணான்னா நல்லா இருக்கும் சிஎம். தரிசனம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இல்லையா? அதுக்காக ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. வாங்குனீங்க டிக்கெட் எப்படி வாங்குனீங்க? டிக்கெட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு 16,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துக்கிறோம். ஒரு மாதம் சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு தான் வந்துக்கிறேன் நான். அது வந்து கொஞ்சம் ஏன்னாச்சும் பார்த்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ஏன்னாச்சும் பார்த்து பண்ணாங்கன்னா இன்னும் பார்க்க வரணும்னு நினச்சி ரொம்ப அதிகமான வெறியான சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேரும் இந்த டிக்கெட்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பசங்க கிரிக்கெட் பார்க்க போகிறாங்க, ரைட்டு. ஆனால் ஒரு 16,000 ரூபா செலவு பண்ணி ஒரு கிரிக்கெட்டை பார்க்க வரணுமான்றது உங்களுக்கு அந்த இது இல்லையா? தோனியை பார்க்கறதுக்காக 16,000 எவ்வளோ வேணால் செலவு பண்ணி வரும். ஆல்ரெடி என் டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் வீட்டில் வைக்கலான்னு நான் நினச்சேன் சேட்டுக்கிட்ட. கம்யூனிட்டி ஆல்ரெடி சேட்டுக்கிட்டனா அவன் என்ன கொஞ்சம் நகையெல்லாம் வச்சுன்னுக்கிறாப்புல. இல்லைனா டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வரலான்னு நினச்சேன் நான். அந்த அளவுக்கு வெறி தலைக்காக. பார்த்தே ஆகணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. எவ்வளோ டிக்கெட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள் இப்போ? நான் வந்து 4,000 டிக்கெட் வந்து 8,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய 2 ஆளுமை இல்லை. பும்ராவும் இல்லை, பாண்டியனும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? கை போல்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, பார்ப்போம், நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, அது மேக்ஸாக ஹர்திக்கும் பும்ராவும் இல்லைனாலுமே ஓரளவுக்கு ப்ராப்பர் அட்டாக் இருக்காங்க, பார்த்துக்கலாம். பரவாயில்ல, பேக்கப் பிளேயர்ஸ் அவ்வளோ இருக்கு. ஓகே, கண்டிப்பாக ஜெயிச்சிடும். Instead of Bumrah, Deepak Chahar is there, so I don't think much difference. So Trent Bolt and Deepak Chahar will be a good combo. மும்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லை, அது போக பும்ரா இல்லை. ஸோ ஸ்கை தான் லீட் பண்ண போகிறாப்புல. அப்படி இருக்க போகும்போது கண்டிப்பாக ஹிட்டோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸ்கை ஹிட்டும் ரொம்ப க்ளோஸு. ஸோ அதனால் ஹிட்டோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் மும்பை இருக்காது. ஓப்பனிங் வந்து ரியன் ரிக்கல்டனு, ரோஹித் சர்மா, இவங்க இந்த ரிக்கல்டன் மட்டும் ஸ்லோ பிச்சில் கொஞ்சம் மாற்றி இது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு காட்டிடுவாப்புல. ஸோ அது ஒரு விஷயமா இருக்குது. அது போக இன்னொருத்தர் யாருப்பா, 1 டவுனில் ஸ்கை வரும், திலக் வர்மா வருவாப்புல, 2 டவுன் ஸ்கை. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பெரிய டஃப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஃபினிஷிங் ரோலில் வந்து ஹர்திக் பாண்டியா பதில் யார் வர போகிறாங்கன்ற ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே இருக்குது. அது போக பவுலிங் தானே, வேறு ஒன்றும் தானே. ஆனால் டஃப்பாக தானே போகும் மேட்ச், ஈஸியாலாம் போகாது, டஃப்பாக தான் போகும். யாருக்கு? சென்னை வந்து எப்பவுமே சேப்பாக்கோட கோட்டை. கடைசியாக வந்து இவங்க 2012-13 தான் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் ஜெயிக்கலை. ஸோ எம்ஐ கண்டிப்பாக அந்த ஜினிக்ஸை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சென்னை விட மாட்டாங்க. அப்போனன்ட் மேலே எங்களுக்கு அப்படின்னு இல்லை, எங்கள் டீம் ஸ்ட்ராங்குன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அஸ்வினும் நம்ம வீட்டு பிள்ளை அஸ்வினும் விளையாடுறாரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அவர் விளையாடுறத? நம்ம சென்னை பையன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா ப்ரோ? சொல்லணுமா? வேற லெவல்ல இருக்கும். ஓகே, நம்ம வீட்டு பிள்ளை அஸ்வின் இன்னைக்கு இந்த இடத்துல ப்ளே பண்ண போறாரு. எப்படி பார்க்குறீங்க அஸ்வினோட பிளே? வெல்கம் பேக் அஸ்வின். தட்ஸ் ஆல் வி ஹேவ் டு சே. சிஎஸ்கே மும்பை நம்மளுக்கு வேணும்னே மும்பையை தூக்கி வச்ச மாதிரியே இதே மேட்ச். காம்படிட்டர்னு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா எதுனாலும், அதுக்காக தான் அவரை வச்சிருக்காங்க. பரவாயில்ல, விளையாடிட்டு போட்டோம். மும்பையோட வச்சுட்டு எங்களுக்கு பெருமையாக தான் ஆகுது. ஏன்னா ஒரு சண்டைக்காரனோட நாங்கள் சண்டை செய்து நினச்சா எங்களுக்கு ரொம்ப கௌரவமாகுது, பெருமையாகுது. ஆமாம், ஃபஸ்ட்டு மேட்சாக ஒரு பெரிய சண்டைக்காரனோட சண்டை செய்து மேட்ச் ரொம்ப கௌரவமாகுது. ஆனால் இந்த நடுவில் இந்த ஆர்சிபி நடுவில் கொண்டு வந்து அது கூட ஆட விடாமல் போனது எங்களுக்கு இன்னமும் நல்லா பெருமையாகுது. அவங்களுக்கான மேட்ச் வந்து 28ஆம் தேதி நெக்ஸ்ட் மேட்ச் நடக்குது. அவங்களுக்கான காம்படிட்டரான டீம் வந்து பார்த்தா அந்த டீம் தான். அவங்க வந்து எங்களை டீம் காம்படிட்டிவ்னு நினச்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ்ட்டே இல்லை. இந்த நடுவில் வந்து இந்த கொசு தொல்லை தாங்கலை, யாரா இந்த கௌஷிக் தொல்லை அப்படின்ற மாதிரி அவனுங்க அடிக்கடி குறுகில் வந்துட்டு போகிறானுங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அவங்க இந்த வருஷத்தோட வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு 18 படி ஏறி இப்போ இது பண்ண போகிறாங்க.
குருசாமி ஆக போகிறாங்க. அதை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாகுது. இதோட அந்த சபரிமலை மாலையை கைட்டி வச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஆள் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த டீமில் இல்லைன்னா அந்த டீமே இல்லை. ரொம்ப சரியலாக இருக்குது மொமெண்ட்டே. 3 இயர்ஸாக கண்டினியூஸாக ட்ரை பண்ணி இந்த தடவை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. விசில் போடு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து தலை தோனியோட ஆட்டம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? தரமா இருக்கும் பாருங்க. அவர் ஒரு பால் ஆடினாலும் தரமா ஆடுவாரு. எப்பயுமே நம்மளுக்கு பங்காளி வீடு மாதிரி மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆமா, ரெண்டுமே எப்போ இறக்கி விட்டாங்க. இந்த தடவை அடிச்சுக்கிறது இருந்தா தான் ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மும்பை சமாவா இருக்கு. சென்னையில மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? பரவாயில்ல, எங்களுக்கு தலை தரிசனம் கிடைச்சது போதும். லாஸ்ட் இயர் 2020 வந்து போல்ட் பும்ரா காம்போ இருந்தது. அப்போ நல்லா ஒரு பிரைம் சீசனாக எங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரீயூனிட் போல்ட்டு சஹரு ஒரு நல்ல பவுலிங் அட்டாக்லாம் இருக்குது. அதனால ரொம்ப ஹைப்பாக கிரேட். It's not about like Mumbai, they're a good team. They may win, but CSK has that, Dhoni has that brilliance, and Rutu, he is also calm. And we have match winners like Jadeja and Dubey, Patirana. So I'm expecting that, CSK will win. So like result does not matter actually when Thala plays. Sachin fans from birth, Mumbai fans till death. அவ்வளோதான். மும்பை தான், அவ்வளோ டவுட்டே இல்லை. சென்னையில வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சா இங்க இருக்கிற சென்னைக்காரங்களாம் நிலைமை என்னவா இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். சார், நீங்க மும்பை இந்தியன்ஸுக்கு மாறின முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? சச்சின். ஓகே. மும்பை இப்போ நீங்கள் இங்கே வந்து சென்னையில் வந்து இந்த மேட்சை பார்க்குறீங்க உமன்ஸ். சப்போஸ் மும்பையில் நடக்கும்போது நம்ம மேட்சை பார்க்க நீங்கள் மும்பை ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அங்கே எப்படி இருக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ்லாம்? இல்லை, நாம் இது வரைக்கும் பண்ணலாம். ஓகே. பெங்களூர்ல பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்புமா? மும்பை. He got a tattoo also. ஓகே. சூப்பர். இல்லை, மேட்ச்சு எப்படியும் கொஞ்சம் டஃப்பாக போகுமோன்னு தோணுது. ஏன்னா எம்ஐயில் வந்து போல்ட்டு, அது போக நம்ம சகர் வேறு இருக்காப்புல, சாண்டர் இருக்கிறாரு, ராபின் மின்ஸு இவங்க இறக்குவாங்களான்னு தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்கள்ட்ட வந்து சாண்டரும் சகர் இருக்கிறாங்களா. ஸோ அவங்க 3 பேருமே பிளேயிங் லெவலில் இறக்கி விட்டாங்க அப்படின்னா சென்னை கொஞ்சம் கஷ்டம்தான். முக்கியமாக கான்வே வந்து ஜேஎஸ்கேல கொஞ்சம் சரியாக பண்ணல இருந்தாலும் இது சிஎஸ்கே நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. இப்போ வந்து இன்னொன்று என்னன்னா, ஹூடாவும் அது போக நம்ம ராகுல் திரிபாதி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு சின்ன குழப்பம் போகும். ஏன்னா தூபே 4ஆவது தான் இறங்குவாப்புல. 1 down அப்போ இவங்க 2 பேரில் யார் இறங்குவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. நிறைய பஞ்சாயத்து இருக்குது. பட் ஆனால் ஏதோ ஒரு நல்ல பிளேயிங் லெவனை உள்ள செட் பண்ணி மேட்ச் ஆடி முடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது.